Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th க்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுமே ஒரு பெரிய எக்ஸாம் தான். ஒரு வழியா வந்து நல்லா பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10th ஓட ஆபீஷியல் ஆன்சர் கீ சயின்ஸ்க்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஆன்சர் கீ நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் வந்து போஸ்ட் பண்ண போறோம். சோ வீடியோ பார்க்கறவங்க இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்கன்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம இப்பவே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் நான் வீடியோல இருக்கு. மறக்காம வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. and இதெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறீங்கன்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு and subscribe வந்து பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் 10th க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. and முக்கியமா உங்களுக்கு வந்து மேத்ஸ் கிரேஸ் மார்க் இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு and subscribe வந்து பண்ணிக்கோங்க. சோ எல்லா பேரும் வந்து பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போ வந்து பண்ணிருங்க. இப்போ நாம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். 10th க்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் வந்து மீடியமா டஃபா வந்து கேட்டனால நிறைய பேர் சயின்ஸ் எப்படிடா கேட்க போறாங்க சொல்லிட்டு என்னத்தோடய வந்து பேர்ப்பீங்க. சோ சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் இருந்திருக்கு. மொத்தத்தில் எல்லா பேரும் வந்து 80+ ஈஸியாகவே வந்து எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒன் வேர்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஒன் வேர்டை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆன்சருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து போட்டுரும் அப்படின்னு. உங்களுக்கு 12 ஒன் வேர்டில் எத்தனை ஒன் வேர்டு கரெக்ட்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வந்து ஒன் வேர்டில் சென்டம் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் நான் ரீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்து 22வது கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஓனா வந்து எழுதுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஓன் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஓனா வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து போடுவாங்க. மற்றபடி 2 மார்க் நீங்கள் நல்லா புக் பேக் படிச்சிருந்தா கூடியும் உங்களால் ஓரளவு வந்து அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் இருந்திருக்கு. மற்றபடி நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல பொறுத்த வரைக்கும் நம்ம 7 மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் 32வது கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து அட்டன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அது வந்து எந்த மாதிரி எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனவே நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. மற்றபடி 4 மார்க்குமே ஓரளவு நீங்கள் நல்லா வந்து புக் பேக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் வந்து 7 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஆர்ட் சைஸோடு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதுவுமே நீங்கள் பேசிக்காக வந்து புக் பேக் மட்டும் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஓவராலாக வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிருவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து பாதி மார்க் வந்து வந்துடும். அதனால வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே வந்து பாஸ் ஆயிருவீங்க. அண்ட் முக்கியமாக கொஸ்டின் பேப்பருமே வந்து எல்லா பேரும் வந்து ஈஸியாக நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த வட்டமே இருந்திருக்கு. மேத்ஸ் மாதிரிலாம் வந்து கேட்கல. நீங்கள் நான் சொன்ன மாதிரி புக் பேக் மட்டும் நல்லா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு முக்கியமாக 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து 4 மார்க்கும் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். கம்பல்சரி மொத்தம் வந்து ஓனா நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி வந்து ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. 10th க்கு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேத்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்ஸுக்கும் மேபி வந்து கிரேஸ் மார்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூடிய விரைவில் அதை பற்றியுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து போடுவோம். ஸோ ஓகேவா 10th க்கு பொறுத்த வரைக்கும் 10th க்குமே கூடிய சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட இன்ஃபர்மேஷனும் நம்ம டே பை டே அப்டேட் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷன் வரும் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து இப்போவே வந்து பண்ணிடுங்க.